நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கலாக்காய் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு சட்டசபை ஆரம்பிச்சிச்சு சார். ஜூன் 18ஆம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. முதல்ல அதெல்லாம் தாண்டி முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுமா, இல்லை தேசிய கீதம் பாடப்படுமா, ஆளுநர் பங்கேற்கிறதுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. ஸ்டார்ட் ஆச்சு சார், நல்லாவே ஸ்டார்ட் ஆச்சு. ஆளுநர் உரையில் வந்து இந்த அரசு இதுவரையும் என்ன பண்ணியிருக்கு, இதுக்கு மேலே எதை நோக்கி இந்த அரசாங்கம் போகும், தமிழக மக்களுக்கு என்னென்ன மாதிரி நடலாம் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க சார். ஆளுநர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஒரு மாதம் இந்த அரசாங்கம் எப்படி நடந்துச்சு, என்னென்ன அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு, இதுக்கு மேலே இந்த அரசாங்கம் என்னெல்லாம் பண்ணும், எதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சில முக்கியமான விஷயங்களை பேசியிருந்தார் சார். அதை பற்றி சும்மா ஒரு இது பார்த்துடலாம் சார். அரசு நிர்வாகத்தில் ஊழலுக்கு முடிவு, சாதிவாரி கணக்கெடுப்பு வலியுறுத்தல், விவசாயிகளுக்கு ரூபாய் 6000 கோடி கடன் தள்ளுபடி, விவசாயத்திற்கு நவீன தொழில்நுட்ப ஆதரவு, இருமொழி கொள்கை தொடரும், தேசிய கல்வி கொள்கைக்கு எதிர்ப்பு, காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், காவிரி உரிமைக்காக சட்ட போராட்டம், மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு, முல்லை பெரியாறு உரிமையில் உறுதி, கீழடி ஆதிநல்லூருக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம், 2036க்குள் $1.5 trillion பொருளாதாரம், தமிழ்நாடு முதலீட்டு ஊக்குவிப்பு ஆணையம், வறுமையற்ற தமிழகம் உருவாக்கம், 2031க்குள் நகர்ப்புற வளர்ச்சியில் முன்னணி மாநிலம், அரசு நிர்வாகத்தில் ஏஐ. இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அதை சொல்லியிருந்தாங்க சார். இன்னொன்று ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதில் இதுக்கு முன்னாடி ஆளுநர் உரையை முழுசா யாருமே படித்து கேட்டிருக்க மாட்டாங்க தமிழக சட்டசபையில். இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை இருந்திருக்கு. இப்போ வந்து அரசு என்ன கொடுத்தாங்களோ, அரசு என்ன செயல்படுதோ அதை அப்படியே ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆளுநர் வந்து அதில் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காம எல்லாத்தையும் ஃபுல்லாக படிச்சிருக்காரு. இருமொழி கொள்கையை வந்து தமிழக அரசு வந்து ஏற்கிறாங்க, அதெல்லாம் கோட் பண்ணி சொல்லியிருந்தாரு சார். 3 லாங்குவேஜ் பாலிசியை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எதிர்க்குது அப்படிங்கிறத அவரே படிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ரொம்பவே ஆச்சரியம் இருக்கிற விஷயமா இருந்துச்சு சார். நிறைய மாற்றம் நடக்குது இந்த ஆட்சியில், இதுவும் ஒரு புது மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்க இவங்க, பார்த்தீங்களா பாஜகவினர் வந்துட்டு தாவேக்காவினரோட ஒன்று சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம், அது சொல்லிட்டாங்க சார். சொல்லிட்டாங்களே. இவங்க வந்து ஒரு அன்கெஸ்ஸபிள் பாலிடிக்ஸே பண்ண மாட்டாங்களா, எல்லாமே கெஸ்ஸபிள். இந்த படம்லாம் வந்து சில படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம் இதில் ஹீரோ இப்படி வருவார், ஹீரோயின் இப்போ காணாமல் போயிடுவாங்க, வில்லன் தூக்கிட்டு போயிடுவார், ரொம்ப கெஸ்ஸபிளாக இருக்கும். ஹீரோ போகிறேன் அட போய் இந்த படத்தை எதுக்கியா பார்த்துட்டு கிளைமேக்ஸில் ஹீரோ தானே பண்ணார், சரி ரைட் ஓகே. ஆந்திராவில் கிளைமேக்ஸ் ஃபைட் சீனா அது முதல் கொண்டு நீங்கள் சொல்லிடலாம் கடைசியில் சில படங்கள்லாம். அந்த மாதிரி அதே மாதிரி இவங்களுடைய அரசியலுமே இருக்குது, எல்லாமே கெஸ் பண்ணிடலாம் நீங்கள். இப்போ என்னப்பா ஒரு ட்வீட் போட்டாரா, வந்துருச்சு, இல்லை சார் வரலையே, பாரு வரும் 1 2 3 வந்துருச்சா, வந்துருச்சு அப்படின்ற மாதிரி செகண்ட்ஸ் முதற்கொண்டு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிடலாம் அவங்களுடைய மூவ்ஸ் என்னன்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு போய் சட்டசபையில் பண்ண வேண்டிய வேலை அப்படின்னா எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு கலர் கலராக எழுதி எழுதி ஒட்டி அதை கையில் பிடிச்சி பதாகை வேற சார், வாய் திறங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்ச்லாம் எதுக்கு போட்டு வரணும். இந்த ஏடிஎம்கே டிஎம்கே பண்ணுற ஒரு டிஃபால்ட் பாலிடிக்ஸ், டெம்ப்ளேட் பாலிடிக்ஸ், நம்ம நேற்று பேசியிருந்தோம் அதே மாதிரி தான் இதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட். இப்போ நீ இது பண்ணா நான் அது பண்ணணும், ஓகே யாருடைய ஃபாண்ட் அழகாக இருக்குது, யார் வந்து போன தடவை நீ எதிர்கட்சியாக இருக்கும்போது நீ எல்லாம் பழைய ஃபாண்ட்டை வச்சு போட்டுட்டு இருந்த தெரியுமா, நாங்கள்லாம் இப்போ புதுசாக போடுறோம் அப்படின்னு உங்களுக்குள்ள சண்டை. இந்த டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு இப்போ இதில் ஏடிஎம்கேக்கு அந்த வேலையும் இல்லை. முன்னாடியாவது ஒன்று ஆளுங்கட்சியாக இருப்பாங்க இல்லை எதிர்கட்சியாக இருப்பாங்க, இப்போ ரெண்டுமே இல்லை அப்படிங்கும் போது ஏடிஎம்கேக்கு அந்த வேலையும் இப்போ கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, புதுசாக இருக்கே இது அப்படின்னா டிஎம்கேவுக்காவது அட்லீஸ்ட் வந்துட்டு இது ரெண்டில் ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதே தான் ஏடிஎம்கேக்கு 2 இல்லைங்கும் போது இப்போ அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. அவங்க அடவுடைய சட்டசபையாமல சட்டசபை காட்சியில் ஜெயித்த 49 எம்எல்ஏவே என் கையில் இப்போ இல்லை, எல்லாம் வந்து ராஜினாமா கடிதம் அப்படி கொடுத்துட்டு இந்த பக்கம் எந்த பக்கம் போறதுன்னு. ஒருத்தங்க ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க, ஒருத்தங்க என்னடா திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. இந்த படத்துல பம்மல் கே சம்பந்தம்ல அடையா நீ வேற வந்துட்டு கையில வேற பிசுக்கு பிசுக்குன்னு நமக்கு சொல்ற, இதுல இருந்து வேற தண்ணி வரணுன்ற, அப்புறம் டயலாக் வேற கொடுக்குற, வாயில முட்டை விடணுன்ற, அந்த மாதிரி மல்டிபிள் டாஸ்க் இப்ப ஏடிஎம்கே இருக்குது. எது பண்றதுன்னே உங்களுக்கு தெரியல. கட்சியை காப்பாத்துறதா, கட்சியில உள்ள இருக்கிறவங்களை காப்பாத்துறதா, இல்ல தன்னுடைய பதவியை இப்ப வந்துட்டு காப்பாத்திக்கணுமா. இவரு தான் வந்துட்டு இப்போதைக்கு இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. இவர் அந்த பொறுப்புலதான் இருப்பாரா, அதை முதல்ல காப்பாத்திக்க முடியுமா திரு எடப்பாடி பழனிசாமியால, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்களுக்கு மத்தியில் அதிமுக ஒரு பக்கம் இருக்கு. திமுகவுடைய மெயின் டாஸ்க் இப்ப என்ன அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிக்கணும், கலர் கலரா ஃபாண்ட் ஒட்டி போட்டோஷாப்ல எதனா 4 அடிச்சு விட்டு கொண்டு வந்து பதாகையை ஏந்தி நிக்கணும். நான் என்ன கேட்கிறேன் ப்ரோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ரோ, என்ன பேச்சு பேசுனீங்க ப்ரோ.
என்ன கலாய்ச்சிருப்பீங்க ப்ரோ இந்த கட்சியை. அது ஞாபகம் வருது போட்டோல. கதறல் கேட்குதா சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தா சார். எந்த கதறல், யார் கதறல் அப்படின்னு டக்குன்னு நீங்க கதறதான் கேக்குதேப்பா எங்களுக்கு அப்படின்னு இல்ல அதுக்கு முன்னாடி போங்க, நீங்க ஒரு 2 மாசம் முன்னாடி போங்க. இவங்க ஒரு கட்சியாவே மதிக்கல, பேர் கூட சொல்ல மாட்டாங்க, பேரோட சொல்ல மாட்டீங்க. அது எப்படி சினிமா செய்திகள் நீங்க கேட்கறது இல்ல பாக்குறது இல்லைன்னு சொல்லிட்டு போனீங்க. இப்போ போயிட்டு அதுல வந்து இவங்க சிஎம் அப்படின்னு சொல்றாங்களாமா. இவங்க சிஎம் சாருன்னு சொல்ல மாட்டாங்களாமா. சிஎம் சார்னு சொல்லணும் அவசியம் கிடையாது. முதலமைச்சர் விஜய் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. முதலமைச்சரே கேக்குதா சிஎம், கதறல் கேக்குதா சிஎம் அப்படின்னு சிஎம் பெருசு பண்ணி ஒரு மாதிரி நாங்க உங்களை ஒரு மாதிரி தான் நாங்க உங்களை கூப்பிடுறதே அப்படிதான் இருக்கும். நாங்க படிச்சு பாருங்களேன், கதறல் கேக்குதா சிஎம் எப்படி ஒரு மாதிரி இருக்கா அப்படிதான் நாங்க போடுவோம் அப்படின்னு காட்டிக்கிறாங்களாமா. நான் என்ன சொல்றேன், நீங்க இதுக்கப்புறம் அரசியல் பண்றதுக்கு இங்கே ஸ்கோப்பே கிடையாது. இதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே வேலையே கிடையாது. எதிர்கட்சியா நீங்க என்ன பண்ண முடியும்? ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா கேள்வி கேட்கலாம். பண்ணி வச்சுட்டு போன தவறெல்லாம் நீங்க, அதைத்தான் நீங்க திரும்ப எதிர்கட்சியா வந்து கேள்வி கேட்கணும். போன ஆட்சியில் இருந்தவர்கள் ஐயா அது நம்ம தான் எதையா கேள்வி கேட்கறது? இப்ப கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஆட்சியில எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி மிஞ்சி போனா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி பெண்களுக்கு வந்துட்டு இது சரியில்லை, அது சரியில்லை, பாதுகாப்பு இல்லை அப்படிம்பாங்க. அதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோல பேசிட்டோம். இந்த மாதிரி எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இவங்க விட்டு போயிருக்கிறாங்க, இந்த தமிழ்நாடை எப்படி ஆக்கியிருக்கிறாங்க, அப்ப இதோடைய ஓவரால் சிஸ்டத்தை எப்படி மாத்தணும்ன்றதுல ஆரம்பிச்சுதான் தாவேக்காக்கு இங்க வேலை இருக்குதே தவிர எங்கேயுமே இவங்களுக்கு துளி கூட வந்துட்டு ஒரு அகெயின்ஸ்டா பேசுறதுக்கு பாயிண்டே கிடையாது. சும்மா அந்த பதாகையை ஏந்திக்கிட்டு நின்றுட்டு வேலை பார்க்குறேன். நான் என்ன சொல்றேன், நாளைக்கு வந்து இவங்க உள்ள பேசவே ஆரம்பிச்சா கூட 23ஆம் தேதி வரைக்கும் சட்டசபை நடக்குதா, இந்த சட்டசபை செஷன்ல 23ஆம் தேதிக்குள்ள இவர் என்ன பேசுவாருன்றது முதற்கொண்டு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்பவே நம்ம எழுதியே வச்சிடலாம். அந்த ஸ்கிரிப்டை எழுதி வச்சுக்கிட்டு அவர் படிக்கும்போது நாளைக்கு அவர் கூட சேர்ந்துட்டு அவரை பார்க்காம கண்ணை மூட்டு நம்ம காதுல வேற ஹெட்போன் பாட்டு கேட்டு படிச்சோம்னா இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க கிட்ட என்ன பதில் இருக்குன்னு அவங்க தெரியும். வாட் ஆர் யூ கோயிங் டு டு அதர் தேன் தட்? என்ன உங்களுக்கு வேலை இருக்கு? இதுல வேலையே கிடையாது, சும்மா தான் இருக்கணும். அதே மாதிரி பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு சார், இதை வந்து தாவேக்கா அரசு எவ்வளவு ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணாங்க இதை அப்படிங்கிறத பார்க்கணும் சார். பிரஸ் மீட்ல சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் இத்தனை நாளா நீங்க பண்ணாம இருந்திருக்கீங்க. அவங்க வந்து அதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணி எங்களுக்கும் உங்களுக்கும் விரோதம் கிடையாது, எதுவும் கிடையாது, இணைவு தாவேக்கா பாஜக இணைவா அப்படின்ற மாதிரி உதயநிதி கேள்வி கேட்கிறாரு. அது அப்படி இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யணும்னா பாஜக கிட்ட இருந்து மத்திய அரசுல இருந்து நம்ம ஃபண்டு வந்துதான் ஆகணும். ஸோ ஓரளவுக்கு முரண்பாடா இல்லாம அவர் ஒத்து போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைக்கிறாரு சார். அது நல்லது தானே, நீங்க சொன்னதுலதான் அதுல பதிலே இருக்குது. நான் பாஜக வெர்சஸ் தாவேகா பண்றதுக்கு இங்க வரல, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி பண்றதுக்கு நான் இங்க வரல. நான் ஒரு தமிழக அரசா, நான் ஒரு முதல்வராக மக்களுக்கு வர வேண்டிய நல்லது வரணும் அப்படின்னா நான் மத்திய அரசு கிட்ட கையேந்தி போய் நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு வர வேண்டியதை நான் தைரியமா தில்லா தெம்பா நின்று என்னுடைய ஃபுல் ரைட்ஸை கேட்கறேன். அவங்க தரப்போறாங்க, அந்த காசு மத்திய அரசு ஒரு மாநில அரசு கொடுக்க வேண்டியது. அது இந்திய அரசியல் சட்டம் சொல்லுது. அதை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? நான் திமிரு காட்டிட்டு மூஞ்சி காட்டிட்டு நான் எங்கேயாவது போயிட்டு அதை வாங்காம மத்திய அரசு எனக்கு பணமே கொடுக்கல, இந்த பாஜக ஒன்றிய அரசு மனசாட்சி இல்லாத அரசு அப்படின்னு போயிட்டு ஆன்லைன்ல புலம்பிக்கிட்டு பிரஸ் மீடியால வந்துட்டு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு அவங்க மூலமா ஆமாப்பா பாஜக கெட்ட பேர் வர வைக்கிறதுக்கு வேலை பார்க்கறதுக்கு தமிழ்நாடு அரசு இருக்குதா, இல்ல வர வேண்டியதை மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு தமிழ்நாடு அரசு இருக்குதா? அப்ப தமிழ்நாடு அரசு என்ன செய்யணுமோ அதை வந்துட்டு தாவேக்கா இன்னைக்கு சரியா செய்யுது. அரசு சரியாக இயங்கி கொண்டு இருக்கிறது. இதுல மக்களுக்கு எந்த அதிருப்தியும் கிடையாது. நெக்ஸ்ட் சார், அதே மாதிரி அவங்க கொடுத்த நல்ல அறிவிப்புகள்ல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து ஆளுநர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து வரவேற்கத்தக்க விஷயம்னா சமூக நீதியை பத்தி இன்னும் என்னென்னலாம் புகழலாமோ விஜய் அவர்கள் வந்து புகழலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 26 வருஷம் கிட்ட நாங்க வந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கோம், சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி சர்வே தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த விஷயத்த வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்தது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் ஏன் எடுக்கலங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எந்தெந்த ஜாதியில எந்தெந்த பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா இதை மாற்றுமா அதை மாற்றுமா இதை சரி செய்யுமானுங்க இந்த கேள்வியெல்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சிச்சுன்னா நாளை பின்னா நம்மளுக்கு வந்து வண்டி ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பயந்துட்டே இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்கங்க. எனக்கு வந்து நான் வந்து ஒரு சார்பெடுத்து அரசியல் பண்ணுறேன், எனக்கு இவங்களுடைய ஓட்டெல்லாம் வேணும், என்னுடைய மந்திரிகள்லாம் இந்த ஜாதிக்காரங்க, என்னுடைய எம்எல்ஏக்கள்லாம் இந்த ஜாதிக்காரங்க, இந்தந்த ஊர்ல இந்த ஜாதியை வச்சு நான் ஓட்டு வாங்குறேன், அந்தந்த ஊர்ல அந்தந்த மதத்தை வச்சு நான் ஓட்டு வாங்குறேன், இப்படின்னு இதை பத்தி மட்டுமே யோசிக்கிறவங்களுக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கிறதுல பயம் இருக்கும். எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்புடைய முக்கியத்துவம் என்ன, அதோடைய காரணம் என்ன, எதுக்காக எடுக்கணும்னு சொல்றாங்க, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எடுக்கிறதுக்கு இந்த அரசு வந்துட்டு எல்லா வகையிலையும் முயற்சிகள் எடுக்கும், அவ்வளவுதான். அப்படிங்கிறத சொல்றது வந்து ஒரு பொலிட்டிக்கல் தெளிவையும்
பயம் இல்லாம அரசியல் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் நம்ம கண்ணில் காட்டு. அதே மாதிரி இந்த பக்கம் அதிமுக பார்த்தோம்னா எடப்பாடி அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும் இணைஞ்சிட்டாங்க. அது ரெண்டா உடஞ்சிருந்துச்சு. அவங்க போய் இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ்லாம் நான் பார்த்தது முடிஞ்சிச்சு ஒரு மாசம். இப்போ சட்டசபைக்கு வரும்போது தனித்தனியா வராங்க, தனித்தனியா போறாங்க. என்ன சார் இந்த மாதிரி தனியா வரீங்க, தனியா போறீங்க? அங்க இருக்க சில பேர் இங்க இருக்காங்க. இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க அவங்களுக்குள்ளே அங்க இருக்க அந்த அணி பிரிஞ்சிருக்கு. டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி எழுந்து நின்று சட்டசபையில வாக்கு கொடுத்தவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி என்னதான் பண்றீங்க, என்ன கட்சி நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஃபீலா இருந்துச்சு. இல்ல நீங்க நல்லா கவனிங்க. இது வந்து தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்றைய முதல்வர் அன்னைக்கே சொல்லியிருந்தாரு, மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னார் அவங்கள பத்தி. அன்னைக்கு கூட அதை வந்து என்னங்க ஒரு அதிமுக எவ்வளோ பெரிய கட்சி, அவங்களோட கூட்டணியில் சில கட்சிகள் இருக்கிறாங்க, அவங்கள ஒரேடியா மற்றும் பலர்னு சொல்லி முடிக்கிறீங்களேங்க, என்னங்க அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுச்சு. கொஞ்சமாவது ஒரு பெரிய செகண்ட் பிக்கெஸ்ட் பார்ட்டி இன் தமிழ்நாடு ஒத்துக்கலாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிட்டாங்க அவங்க. ஒன்று அவர் சொன்னது வீணாகி போயிடக்கூடாது, நம்ம அப்படித்தான் ஆகணும்னு சொல்லி அவர் பேச்சுக்காக இப்படி ஆயிட்டாங்களா, இல்லை ரெண்டாவது அவர் வந்து இந்த கட்சி இப்படிதான் அப்படின்றத முன்னாடியே நல்லா யோசிச்சு கணிச்சிருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா எனக்கு தெரியல. பட் ஆன் எனி கேஸ் ஏடிஎம்கே இனிமே நெஞ்சு கூட பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிறது கண்டெஸ்ட் பண்றதுக்காவது முதல்ல 234 தொகுதியில் எம்எல்ஏக்கள் இருப்பாங்களா? அதிமுகல இருந்து 10,000 பேர் வரான், 30,000 பேர் வரான், சேர்றான் தாவேக்கால அப்படின்ற செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. ஆமா, முன்னாள் அமைச்சர்களே இப்ப திமுக தாவேக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க இருக்குது உங்க கட்சி? இப்ப என்ன நிலைமையில இருக்குது? அதை பத்தி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது அக்கறை இருக்குதா? கட்சியை காப்பாற்றணுங்கிற பொறுப்பை அவர் உணர்கிறாரா அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்கள பல பேர் வந்துட்டு அதிமுகவுடைய தீவிர தொண்டர்களாக இருக்கலாம், அந்த கட்சியை வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு எம்ஜிஆர் காலத்திலேருந்து நேசிப்பவர்களாக இருக்கலாம். பட் ஆனால் ஹார்ட் ரியாலிட்டி இன்னைக்கு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த கட்சி கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவங்க திரும்ப வர முடியாது. ஒரு எதிர்கட்சி ஸ்டேட்டஸை கூட அவங்க இழந்துட்டாங்க. முதல் முறையாக இத்தனை வருடங்களுக்கு பிறகு நம்ம யோசிச்சு பார்க்கணும், அதிமுக 2 பொறுப்பையும் இழந்துள்ளது. அது ஆளும் கட்சியும் கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது. முதல் முறையாக இத்தனை வருடங்கள், 50 வருடங்களாக. அப்ப அந்த நிலைமையை வந்து நம்ம ரியாலிட்டியில பார்த்தோம் அப்படின்னா வந்து தே கேனாட் கம் பேக் அகைன். அடிஷ்னலா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு சார். இப்போ அதிமுக இதுக்கு மேல என்ன பண்ணுன்ற மாதிரி நம்ம கேள்வி எழுப்பணும். திமுக அதிமுக கூட்டணி சேரும் அப்படின்ற மாதிரி நம்ம எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச உடனே பேசிட்டு இருந்தாங்களா சார். அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவரோட மகன் மிதுன் அவரோட பேர் அடிபட்டுச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இவங்களும் தான் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து திட்டவட்டமா சொல்லியிருக்காரு, அவதூறு பரப்புறீங்க எல்லா மீடியாக்களும், என் மகன் மிதுன் வந்து ஒரு அடிப்படை உறுப்பினர் பதவியில தான் இருக்காரு, அவர் எந்த கட்சி பதவியிலையும் இல்லை, இனிமேல் அவர் அரசியலுக்கு வரமாட்டாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வச்சிருக்காரு சார். ஒரே பேக் அடிச்சிட்டாரு. அப்போ ஆளை விட்றா சாமி அப்படி நம்ம மானம் போனதோட சரி ரைட்டு, பையனையாவது காப்பாற்றுவோம் இனிமேல். அப்படி போடா தம்பி, சம்பாதிச்சு வச்ச காசை வச்சுக்கிட்டு எதுனா போயிட்டு ஊர் பக்கம் எங்கிட்ட போய் பொழைச்சிக்க நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2,000 ஏக்கரை மட்டும் கொடுத்துட்டு நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிடுவார் போல இருக்குது. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய பிழைகள் பண்ணார். அதில் இதுவும் ஒன்று. தன்னுடைய கட்சியை வந்துட்டு திமுகவோட சேர்த்து இணைச்சு எப்படியாவது தான் சிஎம் ஆயிடலான்னு ஆசைப்பட்டதுலேருந்து ஆரம்பித்து மே 5ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் அவர் பண்ண சேட்டைகள் பல. அதில் திமுகவது ஓரளவுக்கு தப்பிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்குது, அதிமுக டோட்டல் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல வந்து 2000 கோடி கட்டுமானங்கள் செய்யறதுக்கான சிஎம்டி அப்ரூவல், கிட்டத்தட்ட 1250 வீடுகள் அங்க கட்டுறதுக்கான சிஎம்டி அப்ரூவல் வந்து திமுக ஆட்சியில கொடுத்துருந்தாங்க. அதை எதிர்த்து அறப்போர் இயக்கம் இந்த மாதிரி நிறைய இயக்கங்கள் வந்து இது தப்பான விஷயம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுற்றுச்சூழல் அனுமதியை போன வருஷம் அதாவது திமுக அரசு கொடுத்ததை கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 நாளா அதை நிறைய பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த அப்ரூவலை கேன்சல் பண்ணிட்டாங்க சார் தாவேக அரசு. அந்த நியூஸ் இப்போ வந்திருக்கு. சதுப்பு நிலம் அப்படிங்கிறது வந்து இயற்கை வளம், அதை நம்ம பாதுகாக்கணும், சுற்றுச்சூழல் அனுமதியை கேன்சல் பண்றோம் அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் முன்னெடுத்திருக்காங்க சார். அவங்க நீங்க பள்ளிக்கரணை பக்கம் போயிருக்கீங்களா? இல்ல சார், போனதில்லை. அந்த பள்ளிக்கரணை ஒரு 15 வருஷத்துக்குலாம் முன்னாடி இல்லை ஒரு 25 வருஷத்துக்குலாம் முன்னாடி எவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு யார்ட்டையா ஒருத்தங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இவங்க எப்போ வந்து குப்பை கிடங்குகளாக அதை மாற்றி குப்பை கொட்ட ஆரம்பிச்சாங்களோ அதற்கு முன்பு அந்த பள்ளிக்கரணை எப்படி இருக்கும் அப்படின்னு போயிட்டு யார்ட்டையாவது கேட்டு பாருங்க. என்னுடைய அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பேர்டு வாட்சர் ஒருத்தர் இருக்காரு. அந்த பேர்டு வாட்சர் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கேயோ அந்த பைனாக்குலர் அது இதெல்லாம் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருந்தார். லிஃப்ட்டில் கேட்குறேன் வட்டேன் நான், என்ன சார் எங்கே போயிட்டு வரீங்க? பள்ளிக்கரணை போயிட்டு வரேன். நான் கிட்டத்தட்ட வந்து அவருக்கு வயது அதிகமாக இருக்கும். அவர் வந்து நான் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடிலேருந்து ஒரு 30-35 வருஷமாக அங்கே போயிட்டு வந்துட்டுருக்கேன். வருஷம் அங்கே வர பறவைகள் காணாமல் போயிட்டு தான் அது குறைஞ்சிக்கிட்டு தான் போகுது. அது எங்கெங்கிருந்தோ ஏதேதோ நாடுகள்லேருந்து எங்கேருந்தோ அந்த டைமில் அந்த சீசனுக்கு அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு அந்த பறவைகள் அங்கே வந்து போகும். எப்படி நீங்கள் வந்து ஒரு வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் சாங்சுரி சொல்கிறீங்களோ அது மாதிரி இங்கே வந்து
வந்துட்டு போகுமா. அது வந்து அந்த பறவைகளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வு. அது வாழ்வாதார இடமா அது இருந்திருக்கு. அங்கிருந்து அந்த பறவைகள் வருவதும் இது வந்து ஒரு அந்த ஒரு ப்ரீடிங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ரீடிங் சீசன்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு ஒரு பெரிய கதையே இருக்குங்க அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை வச்சு. அங்க எங்க இருந்தோ கூடிய பறவைகள் இங்கிருந்து வரதா இருக்கட்டும், இங்க இருக்கிறதா இருக்கட்டும், போறதா இருக்கட்டும், அது எத்தனை நாட்கள் இங்க இருக்கும் போகும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுத்தி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அங்கேயே வந்துட்டு ஒரு ஓஷன் காலேஜோ ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது. ஒரு கவர்மெண்டோட ஒரு இது அந்த அந்த அதை பத்திலாம் படிக்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ஸ்டியூட் மாதிரி அங்க ஒன்று வச்சிருக்காங்க. அது நான் கரெக்டா பேர் தெரியல, நான் போட சொல்றேன். அது ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிற இடத்துல இவங்க வந்து குப்பை கிடங்காக அதை மாத்தினாங்க. அதன் பிறகு இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, கொஞ்சமா அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துடைய அந்த கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே அந்த பள்ளிக்கரணை ஊர் இருக்குதுல்ல, பள்ளிக்கரணை ஊருடைய இது அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிட்டே வராங்க. நீங்க இந்த சைட்ல இருந்து ரோட்ல போனீங்கன்னா ஓஎம்ஆர்ல இருந்து போகும்போது உங்களுக்கு லெஃப்ட்லயும், நீங்க வந்து வேளச்சேரியில இருந்து வரும்போது உங்களுக்கு ரைட் சைட்லயும் இருக்கிற அந்த ஏரியா பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணை ஊருடைய இதுல இருந்து அப்படியே கொஞ்சமா அப்படியே வந்துட்டே இருக்குது. ஒரு ஸ்கூல் ஒண்ணு இருக்குது, ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஒண்ணு. அதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த ஊர்ல இருந்து எல்லாமே அப்படியே இந்த தண்ணியோட இடத்த அப்படியே கம்மி பண்ணிட்டே வருது. ஏற்கனவே பல இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இப்ப கேன்சல் பண்ணிக்கிற இந்த ப்ராஜெக்ட்ங்கிறது வந்துட்டு ஜஸ்ட் அனதர் ப்ராஜெக்ட் இல்லாத ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ங்கிறனால இது இவ்வளவு பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு. பட் இது மாதிரி சின்ன சின்னதா அந்த பள்ளிக்கரணை ஊருங்கிறதே அப்படியே கொஞ்சமா ஆக்கிரமிப்பு பண்ணி ஆல்ரெடி அந்த சதுப்பு நிலத்தை பாய் தின்றுச்சு. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குப்பை கிடங்காகளாக கொட்டி இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய தீ விபத்து நடந்துச்சு. அந்த குப்பை கிடங்குல தான் நடந்துச்சு. அப்போ அது வந்துட்டு அப்படியே இந்த சைடு காணாம போகுமா இப்படியே வந்துட்டு இருந்துச்சுன்னா அப்ப அந்த சதுப்பு நிலம் என்ன ஆகும்? ஆல்ரெடி அங்க வர வேண்டிய பறவைகள் வர்றது, அதை பார்க்க வந்த பேர்டு வாட்சர்ஸ் பாக்குறது நிறுத்திட்டாங்க. அங்க இருக்கிற பறவைகளுக்கு அது ஒரு வாழ்வாதாரமே இல்லாம போயிடுச்சாங்க. அது வந்து ஒரு வாழ்வியலுக்கான சூழ்நிலையும் இல்ல. இது எல்லாத்தையும் அழிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? மொத்தமாவே சுற்றுச்சூழலே கெட்டு போச்சு. அந்த ரோடு வழியா நீங்க போகும்போது டிசம்பர் மாசம்லாம் இந்த சென்னையில மிகப்பெரிய மழையெல்லாம் நடக்கும் தெரியுமா? அந்த மிகப்பெரிய மழை வரும்போது அந்த ரோட்ல நீங்க போனீங்கன்னா அவங்களால போக முடியாது. நீங்க கார்லயே போனீங்கன்னாலும் கூட ஏசி போட்டுட்டு நீங்க மொத்தமா மூடி இருந்தாலும் கூட அந்த குப்புன்னு அந்த குப்பை வாடை அத்தனையும் உங்க வண்டிக்குள்ள வரும். 2 வீலர்ல நீங்க போகவே முடியாது. அவ்வளோ குப்பையும் அதுல மழை தண்ணி போய் தேங்கி நின்று அந்த இடமே ஒரு மாதிரி கெடுத்துட்டாங்க. அப்போ நாங்க இந்த தமிழ்நாடுல வந்துட்டு இந்த மாதிரி சென்னையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர்ல குப்பையெல்லாம் போய் எங்க கொட்டுறது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. தலையில குப்பை கொட்டுறதுக்குன்னு ஒரு குப்பையை கொட்டணும். அந்த குப்பையை வந்து அதுக்கப்புறமா அந்த இடத்துல நான் டிஸ்போசல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் அங்க வந்துட்டு ஒரு இதை வைப்பேன், அதை வந்து நான் அங்கேயே பண்ணுவேன் அப்படின்னா எத்தனை நாடுகள் இருக்குதுங்க, எத்தனை ஊர்கள் இருக்குதுங்க? இந்த உலகத்திலேயே சென்னைன்ற ஒரு இடம் தான் இருக்குதா? உங்களுக்கு மட்டும்தான் குப்பையே கிரியேட் ஆகுதா? ஏன் இத்தனை வருஷமா ஆட்சி இருக்கிறீங்க, ஒரு குப்பையை எவ்வளவு ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணுங்கிறத கூட கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லாம நீங்க ஆட்சி நடத்திருக்கீங்க இத்தனை வருஷமாங்கிறது சொல்றதுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? வெக்கப்படணுங்க, இவங்களாம் வேதனைப்படணுங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு கடைசி வரைக்கும் ஏண்டா நம்ம இப்படி இந்த தமிழ்நாட்டை அழிச்சோம், ஏண்டா இந்த சென்னை மாநகரத்தை இப்படி வெறும் ரியல் எஸ்டேட் பிளாட்டா போட்டு விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுன்னு வித்து 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 காசு சம்பாதிச்சோம், நம்மளை திரும்ப இவனுங்க ஆட்சிக்கே வரவிடாம பண்ணிட்டாங்களா இந்த தாவேக்கான்னு கடைசி வரைக்கும் இவங்கெல்லாம் அழணும். அதை இந்த மக்கள் பார்க்கணும். ஆனா இந்த மக்கள் சிரிக்கணும். அதை அந்த ஆட்சியாளர்களாக இருந்தவங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த அரசுல இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கன்றத பார்த்து வெந்து நொந்து போகும். கண்டிப்பா இந்த விவாதங்கள்லாம் வர சட்டசபையில வந்து இதெல்லாம் பேசினாங்க அப்படின்னா எவ்வளோ டீப்பானது விஷயங்கள்லாம் அப்படின்றது தெரியும். சார், கடந்த திமுக ஆட்சியில வந்து மின் வாரியத்துல வந்து 20,000 crores ஒர்த்தா இருக்கக்கூடிய ஸ்மார்ட் மீட்டர் சிஸ்டத்தை வந்து அப்ரூவல் இன்ஸ்டால் பண்ண போற இதா வந்து ஒரு சைன் பண்ணாங்க சார். அதை வந்து இந்த தாவேக்கா அரசு கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா கரண்ட் பில் வந்து அந்த மீட்டர்ஸ்ல வரும்போது கரண்ட் பில்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி இப்போ ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த மின் பழுதுலாம் அதிகமா இருக்கிறதுனால ஒரு சில வீட்டுலாம் வந்து ஏகப்பட்ட கரண்ட் பில் காட்டுது. எங்க வீட்டுல கூட ஒரு போன மாசம் வந்து வெறும் 15,000 கரண்ட் பில் கிடைச்சு ஒரே ஒரு கடைக்கு மட்டுமே. அந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ஸ்மார்ட் மீட்டர் சிஸ்டம் கொண்டு வந்தா சரியாகும்னு பார்த்தா அது வந்து கரண்ட் பில் ரொம்ப அதிகமா காட்டும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை இப்ப கேன்சல் பண்ணிருக்காங்க நம்ம மின் வாரியம். ஸ்மார்ட் மீட்டர் அப்படின்றது பேர் இருக்குது இல்ல, அது ஸ்மார்ட் ஊழல் அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். அது ஸோ இந்த ஸ்மார்ட் மீட்டர்னு எதுக்கு இவங்க பேர் வைக்கிறாங்க அப்படின்னா ஸ்மார்ட்டா ஊழல் பண்றது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப ஸ்மார்ட்டா பேர் வைக்கிற மாதிரி நினைச்சு இவங்க வைப்பாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட்னஸ் எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நீ உன்னோட வச்சுக்க, ஓரமா குப்பையில தூக்கி போடுவோம் ஸ்மார்ட் மீட்டர் அப்படின்ட்டாங்க. அதுக்குதான் இப்ப அதானி அவர்களுடைய போட்டோ வந்து எல்லா இடங்கள்லயும் வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு அவருடைய இது மூலமா வரக்கூடிய ப்ராஜெக்ட் தான். இந்த 20,000 கோடி ரூபா ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா ஒரு 3 கோடி
குடும்பங்களுக்கு வந்துட்டு மீட்டர்ஸ் வந்துட்டு இபி மீட்டர்ஸ் வந்து மாற்றப்படும். இந்த புதிய ஸ்மார்ட் மீட்டராக மாற்றப்படும். இதை யாரு முடிவு எடுக்கிறாங்கன்னா நீங்களும் நானும் முடிவு எடுக்க முடியாது. என் வீட்டுக்கு மீட்டரை மாத்தணும் அப்படின்னா கவர்மெண்ட் முடிவு பண்ணிச்சுன்னா மாத்திரும். எதுக்குங்க மீட்டரை மாத்தணும்? மாத்திரம் அந்த பழைய மீட்டருங்கெல்லாம் மாத்தி புதுசு போட சொல்லி கவர்மெண்ட் சொல்லிக்குது. இப்பெல்லாம் சூப்பரா ஓடும் உங்களுக்கு எல்லாம் அப்படி இப்படிம்பாங்க இந்த இபில வந்து வேலை பார்க்குறாங்க. நம்ம சரி அதே மாத்திராங்கன்னு நினைச்சிட்டு போயிடும். நமக்கு ஒன்றும் தெரியாது. பைத்தியமா உட்காந்து போனோம் நம்ம இல்ல. நம்ம அப்படி உட்காந்துட்டு இருந்தா அவங்க எத்தனை ஆசைப்பட்டாங்க. அது நடக்காம போகுதுன்னு கொஞ்சம் கோவம். இப்ப இதுல என்ன அப்படின்னா இந்த மீட்டர் போட்டா உங்களுடைய இபி பில் அதிகமாக வரும் அப்படின்னு நீங்க சொன்னது போல ஒரு பிரச்சனை இருப்பதாக அதை கண்டறிந்த தாவேக அரசு இந்த ப்ராஜெக்டை இவங்க இப்போ வந்த இந்த 45 நாட்கள்ல இப்ப அதை கேன்சல் பண்ணிருக்காங்க. இது ஒரு இந்த மாத ஆரம்பத்திலே இந்த செய்திகள் வர ஆரம்பிச்சது. இப்ப அதோடைய வீரியம் அடைஞ்சு இது வந்து கன்ஃபார்மா கேன்சல்ன்றா அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வெளியே வருது. இதுல வந்து சில பேர் புரிஞ்சுக்காம பேசுறவங்க இருப்பாங்க. பட் புரிஞ்சுக்கிட்ட மக்கள் எல்லாரும் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. மக்களுக்கு தேவையில்லாத மக்களுடைய பணத்தை விரயம் செய்யக்கூடிய மக்களுடைய ஒரு 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 வேதனையை மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை கொண்டு வருவதற்கான எந்த ஒரு திட்டங்களையுமே இந்த தாவேக அரசு செய்யாது அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அப்ப இந்த 20,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை வந்து நீங்க கேன்சல் பண்ணுவதன் மூலமாக என்னென்னலாம் கேன்சல் பண்றாங்க அப்படின்னா வெளியே சொன்ன காரணம் ஒண்ணு, இது வந்து அமௌண்ட் அதிகமா பில்லு வரும் அப்படின்னு. சொல்லாத காரணங்கள் நிறைய இருக்கும். 20,000 crores ஒர்த் அப்படின்னா இதுல ஊழல் ஒருவேளை நடந்துருந்துச்சுன்னு என்ன ஒருவேளை வெறுப்பாயிருவேன். ஆமா, இத்தனை நாளா உட்காந்து தினம் தானே பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஒரு வேளை என்ன ஒரு வேளை 2 வேளை 3 வேளை வெளியில வந்த ஒரு காரணம் தானே சார், அதனால சொன்னேன். அது சரிங்க, எப்படிங்க ஒரு வேளை இருந்திருந்தாலும் எப்படிங்க சொல்லுவீங்க? ஒரு கான்பிடன்ஸ் வேணா உங்களுக்கு. ஓகே சார், ஊழல் பண்ணிருந்தாங்கன்னா எவ்வளவு பண்ணிருப்பாங்க சார்? மறுபடியும் தப்பா பேசுறீங்க நீங்க. இவங்க பண்ண ஊழல் இதுல எவ்வளவு இருக்கும்? இதுல பண்ண ஊழல் எவ்வளவு சார் இருக்கும்? அப்படி கேளுங்க நீங்க. அப்படி தெளிவா கேட்கணுமா இல்ல? நம்மலாம் யாரு? இந்த திமுக வளர்த்த பிள்ளைகள் நம்மலாம். இன்னைக்கு நானும் நீங்களும் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் திமுக அப்படிம்பாங்களே. அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்றேன். இன்னைக்கு நானும் நீங்களும் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம், அதுக்கு காரணம் திமுக. எப்படி தெரியுமா? இவங்க ஒழுங்கா இருந்திருந்தாங்கன்னா நம்ம 2 பேரும் ஏன் இப்படி வந்து உட்காந்து யூடியூப்ல வீடியோ பேசி மக்களை வந்துட்டு கொஞ்சமாவது எஜுகேட் பண்ணணும், இவங்க ஏமாத்துக்காரங்க அப்படின்னு சொல்றதுக்கான வேலையை நமக்கு வந்திருக்காது. சோ நம்ம 2 பேரும் இங்க உட்காந்துருக்கோம்னா அதுக்கு காரணம் திமுக. இனிமேல யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி உங்ககிட்ட வந்துட்டோ இல்ல வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது மக்கள்கிட்ட கூட நான் சொல்றேன், யாராவது இன்னைக்கு நானும் நீ இங்க உட்காந்துட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் திமுக அப்படின்னா அதுக்கு அவங்களும் சொல்லலாம், ஆமாடா நான் கொஞ்சம் நிம்மதியா நல்லா வீடு கீடு வாங்கி நல்ல ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்குற இடத்துல அது எதுவுமே இல்லாம நான் இன்னுமே 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், 15,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், இன்னொரு சொந்த வீடு கூட வாங்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் திமுக. ஆமாமா நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் திமுக அப்படின்னு மக்கள் அதை அப்படி மேல பதில் சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்ற நான். அப்புறம் அது மாதிரி வந்து இதுல 20,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அப்படின்னா வந்து இவங்களோட 35% கான்செப்டே நீங்க எடுத்துக்கோங்களேன். எப்படி 10% வச்சாலே 2,000 கோடி ரூபாய் வருது, 30% வச்சீங்கன்னா 6,000 கோடி ரூபாய் வருது, 30% வச்சாலே 6,000 கோடி வருது. அப்போ ஒரு 6,000 கோடி ரூபாய் ஊழல் இதுல வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை பார்த்திருப்பாங்க எப்படி தெரிஞ்சு, அதனாலதான் கேன்சல் ஒரே போட வேற போற இடத்துல எல்லாம் என்னடா இது ஒரு ப்ராஜெக்ட்டுங்க சார், சரி இது என்னது, இது ஒரு ப்ராஜெக்ட் சார். எனக்கு தெரிஞ்சு அவங்க போவாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு போல சார். எல்லாத்தையும் வாங்கி வச்சு எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் அதிக கடன் இருக்கு. சிஎம் டேபிள் எல்லாம் ஒரே ப்ராஜெக்டா இருக்குதாமா. என்னடா ப்ராஜெக்ட் இதெல்லாம்? கடைசி 6 மாசத்துல நம்ம தமிழ்நாடு வந்த ப்ராஜெக்ட் சார். வளர்ச்சிக்கு வந்த ப்ராஜெக்ட். வளர்ச்சிக்கு வந்த யார் வளர்ச்சிக்கு வந்த ப்ராஜெக்ட்? அவங்க குடும்ப வளர்ச்சிக்கு வந்த ப்ராஜெக்ட். அதனால இப்ப இது எல்லாத்தையுமே கேன்சல் அப்படி எல்லாத்தையுமே வந்துட்டு இன்னைக்கு முதல்வன் அர்ஜுன் அவர்கள் மாதிரி வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால இது வந்து வாடிக்கையா தான் இருக்க போகுது. இன்னும் நிறைய டெண்டர்கள் கேன்சல் பண்ணப்படும். நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல ஒவ்வொரு வீடியோல எத்தனை டெண்டர் கேன்சல் பத்தி பார்த்துருக்கோம். ஈசிஆர்ல வந்துட்டு ஒரு டெண்டர் கேன்சலை பார்த்தோம், ரோடு போடுறதுக்காக இருந்தது. பல இபி ரிலேட்டடான டெண்டர் கேன்சல், அப்புறம் கல்குவாரி சம்பந்தப்பட்ட டெண்டர்கள். இந்த மாதிரி டெண்டர்கள் கேன்சல் அப்படிங்கிறது வந்து இந்த ஆட்சி வந்ததுல இருந்து 45 நாள். ஏன்னா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி வந்துச்சு அப்படின்னா வந்து டெண்டர்கள் கொடுக்கப்பட்டதுன்னு வரும். அது ஏன் அப்படின்றது இன்னைக்கு நமக்கு புரியுது. ஓ, ஆட்சிக்கு வந்த உடனே வந்த டெண்டர் எல்லாமே வந்துட்டு கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், அதுக்காக தான் வந்திருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு புரியுது. அப்ப இந்த ஆட்சி வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு 3ல இருந்து 4 இது மட்டும் தான் நடந்திருக்கு டீல். இப்ப இந்த மெசகான் அதுக்கப்புறம் தூத்துக்குடி போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் எல்என்டி நிறுவனம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி 2-3 ப்ராஜெக்ட் மட்டும் தான் வந்துட்டு ப்ராப்பரா மக்கள் ப்ராஜெக்ட். மற்ற எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கேன்சல் தான். பழையசெல்லாம் கேன்சல் பண்றதுக்கே டைம். இப்ப அது வேற இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன வேலை அப்படின்னா இதுல எதுல ஊழல் பண்ணி வச்சிருக்காங்களோ தெரியலையே அப்படின்னு திருப்பி டிசைனா பார்த்து கண்டுபிடிச்சு
இதை எப்படி கேன்சல் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் ஒன்று நடத்தி அப்புறம் அதை கேன்சல் பண்ணணுன்ற ஒரு ப்ரொசீஜர் எடுத்து அதுக்கு நீங்க கேன்சல் பண்றீங்கன்னா சும்மா கேன்சல்னு போட்டு நமக்கு நியூஸ் மட்டும் தான் வருது. அதை தாண்டி நீங்க அவன்கிட்ட அதை பேசணும், அந்த கிளைண்ட் கிட்ட எவன்கிட்ட அந்த டீல் போடப்பட்டுச்சோ அவங்க கூட உட்காந்து பேசணும். அவன் லீகல் டீம் வரும், ஏன் இதை கேன்சல் பண்றீங்கப்பா. கவர்மெண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க, கேன்சல்யா கவர்மெண்ட் சொன்னா கவர்மெண்ட், கேன்சல்னா கேன்சல் தான். கவர்மெண்ட் நீ இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணிருக்க அந்த மாதிரி பண்ணிருக்க அப்படின்னு அவங்க 1000 காரணத்தை சொல்லி அதுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பி இந்த மாதிரி இந்த கேன்சலேஷன் ப்ராசஸ்ங்கிறதும் ஒரு இருக்குது. ஸோ இது எல்லாமே டைம் கன்சியூமிங் தான். அப்போ மொத்தத்துல இவங்க வந்துட்டு 5 வருஷத்துல இவங்களுடைய தேவையில்லாத செஞ்சுட்டு போன தவறுகளை சரி பண்றதுக்கே ஒரு 3 வருஷம் ஓடி போயிருது. மிச்சம் இருக்கிற 2 வருஷத்துல உட்காந்து நான் எங்கேயா மக்களுக்கு வேலை பார்க்கறதுங்கிற மாதிரி 5 3 பங்கு இவங்களே தின்றுறானுங்க பண்ணி வச்சுட்டு வேலை போன வேலைக்கு. அது ஒரு ரியாலிட்டி பிரச்சனை. இதுக்கு முன்னாடி மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸஸ்க்குலாம் வந்து ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க. அதுவும் சென்னையில் இருக்கிற புறநகர பஸ்ஸஸ்க்குலாம் மட்டும் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் வந்து ஒயிட் போர்டுக்கு மட்டும் தான் ஃப்ரீ, இந்த மாதிரி டிஜிட்டல் போர்டுக்குலாம் வந்து காசு தான். இப்போ வந்து விஜய் அவர்களோட வாக்குறுதியில் சொல்லியிருந்தாரு மகளிர் அனைவருக்குமே வந்து எல்லா பேருந்துகள்லயுமே இலவசம். அதுக்கா நம்ம வெள்ளை அறிக்கை பார்த்தோம். அதிலே வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா, அதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு நாமளே ஒரு டவுட்ல தான் இருந்தோம். ஆனா வெள்ளை அறிக்கை கொடுத்த அடுத்த நாளே வந்து இந்த மாதிரி மகளிர் அனைவருக்குமே வந்து பேருந்து இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. முதல்வர் வந்து மகளிர் அனைவருக்குமே இலவச பேருந்து கொடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்ல ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்ப கூட நான் காலையில வரும்போது ஒரு ஆண்டியை பார்த்தேன். அவங்க கேக்குறாங்க, பஸ் கண்டக்டர் கிட்ட கேக்குறாங்க, ஏங்க என்னங்க இலவச டிக்கெட்டுன்னு சொன்னாங்க இன்னும் கொடுக்கலையா அப்படின்னு. அப்ப அந்த கண்டக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, இல்லைங்கம்மா நேற்று பாத்தீங்களா நிதிநிலையெல்லாம் வந்திருக்குது, அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க 73,000 கோடி கடன் இருக்குதாமா இந்த போக்குவரத்துல. அதெல்லாம் விடுங்க, என் டிக்கெட் இப்ப வருமா வராதான்றாங்க அந்த அம்மா. அவங்க உடனே இல்லைங்கம்மா இன்னும் இந்த பஸ்ல எல்லாம் விட ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருக்குது, ஒரு வாக்குறுதியாக கொடுத்ததை எப்படி நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி. பட் போக்குவரத்து துறை ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில இருக்கும் காரணத்தினால இதை முன்பே அறிந்த தாவேக்க இன்றைய தாவேக்க வந்து அரசு அமைச்சிருக்குது, ஆட்சி அமைச்சிருக்கு. அப்ப அவங்க அதெல்லாம் எப்படி இன்னும் ரிவ்யூ பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களால வேற சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொண்டு வர முடியும்னு சொல்றாங்கல்ல, அதை பண்ண முடியுமா, எப்படி இதுக்கான டைம் இன்னும் எவ்வளவு எடுக்கும் அப்படின்றதால நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வேற சில முக்கியமான விஷயங்களை அடுத்த வேலை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.